அடுத்ததாக இன்று நாம் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்புரைக்கான நேரம் இது. நம்முடைய கொங்கு தேசத்தின் பெருமை என்று சொல்லலாம். எழுத்தாளர், நாவலாசிரியர், நவீன தமிழ் இலக்கியத்தின் மிக முக்கியமான ஆளுமை, கன்னியாகுமரி மாவட்டத்தின் வட்டார வழக்கு, மக்களின் வாழ்வியல், நகைச்சுவை மற்றும் சமூக விமர்சனங்களை தொடர்ந்து தனது எழுத்துக்களில் ஆழமாக பதித்து வரக்கூடியவர்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து தமிழகத்தின் தமிழ் இலக்கியத்தின் ஆளுமையை உலகெங்கும் அறிய செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அவர் இன்று சிறப்புரை ஆற்றுவதற்காக நான்பிழை வெளியீட்டு விழாவிற்கு வந்து நம்மை சிறப்பித்திருப்பது நமக்கு மிகவும் அன்பையும் ஒரு பெருமிதத்தையும் கொடுக்கிறது என்று கூறலாம். புதினங்கள் என்று சொன்னால் தலைகீழ் விகிதங்கள் தொடங்கி மிதவையில் வந்து சதுரங்க குதிரையாக 8 திக்கும் மத யானையாக விருந்து கொண்டே செல்லும் அவருடைய படைப்புகள் கூறிக்கொண்டே போகலாம். இதோ நாஞ்சில் நாடன் அவர்களை, எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருதாளர், உங்களுடைய பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் சிரிச்சிருக்கேன். அதனுடைய காரணங்களை சொல்ல விருப்பம்தான். ஆனால் இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால என்னுடைய சொந்த சமாச்சாரங்களை வெளியில் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் சொந்தக்காரங்களை பார்க்குற ஒரு சந்தோஷம் இருக்குது. 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம் கழிச்சு அப்படி ஒரு மகிழ்ச்சியான விழாவாக இது நடந்து கொண்டிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்படியே போயிட்டு இருந்தால் மனுஷன் சிரிக்கிறதே மறந்துடுவான் போல் இருக்கு. சிரிப்புங்கிற ஒரு விஷயமே, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சொந்த காரணங்கள் இருக்குது, பொது காரணங்கள் இருக்குது. இதற்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலையாக இருப்பது இலக்கியம் அல்லது இசை. நான் அந்த 1 மாத காலத்தை அப்படி தான் கடந்துக்கிட்டு இருக்கேன். எழுதுவேன் அல்லது வாசிப்பேன். எது எனக்கு பிடிச்சதோ அதை வாசிப்பேன். இப்போ உதாரணத்திற்கு நாம் பக்தி இலக்கியம் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைத்து தமிழினுடைய உன்னதமான படைப்புகளை ஓரங்கட்டி வச்சுருந்தோம். தேவாரமோ, திருவாசகமோ, நாலாயிரத்தி பிரபந்தமோ. நான் பக்திமான் கிடையாது. தியாகராஜர் ஒரு பாட்டில் சொல்லுவார், எல்லாரும் கேட்டிருக்கக்கூடிய ஒரு ஆரபி ராகத்தில் அமைந்த பாடல், தெலுங்கு, என்னுடைய தாய்மொழி தெலுங்கு இல்லை, 8 வரி பாடல், நகுமோமு கனலேனி அப்படின்னு தொடங்குவது. அதில் 7வது வரியில் ஒரு விஷயம் சொல்வார், ஜெகன் மேலே பரமாத்ம எவரிதோ முரளிடுதோ. 7வது வரி. இந்த உலகத்தில் பரமாத்மாவே நான் எவரிடம் சென்று முறையிடுவேன். இவ்வளோதான் விஷயம். இருக்கானா இல்லையா அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அலங்காரங்கள், கொண்டாட்டங்கள், 1,08,000 வடமாலை, தங்கத்தேர், அதெல்லாம் வேறு விஷயம். அவங்க ஒரு ரசனைக்கு தகுந்த மாதிரி, வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயம். ஆனால் நான் எனக்கு முறையிடுவதற்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? முறையிட்டு வந்தேன்னா எனக்கு அது ஒரு மன விடுதலை. இப்போ இல்லை, என் பொண்ணு, என் பையன் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற போது எனக்கு ரொம்ப தாங்க முடியாத அலுவலக காரணங்களோ, சமூக காரணங்களோ, ரொம்ப அப்செட்டாக இருக்கிற போது என்னிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்வதற்காக குளிச்சுட்டு ஈர தோர்த்துன்னா மனசிலாகும்னு நினைக்கிறேன். தோர்த்து கட்டிட்டு சாமி படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு எனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி சாமியை திட்டுவேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானடா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்க நீ. இது திட்டுகிற போதே என் கண்ணிலேருந்து தண்ணீர் பாயும். என் பையனும் என் பொண்ணும், இப்போ பொண்ணுக்கு 44 வயசு ஆகுது, பையனுக்கு 41 வயசு ஆகுது. பின்னாடி நின்று வாய் பற்றி நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு சாதனத்துக்கு லூஸ் இலையிடுச்சு அப்படின்ட்டு அவங்க மொழி. இதுபோல் எனக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த இலக்கியம். அப்படி தான் நான் அரவிந்தன் அவருடைய புத்தகத்தை நான் பார்க்குறேன். அதாவது எழுதுகிறவனுக்கு ஒரு விடுதலை, வாசிக்கிறவனுக்கு இன்னொரு விதமான விடுதலை. அது நான் 1 வருஷம் 500 வருஷத்தில் மாத்திரமல்ல, 1400 1500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட கவிகளை நான் வாசிக்கிற போது எனக்கு இந்த விடுதலை கிடைக்குது.
அந்த கவித்துவம், அவங்க கையாளக்கூடிய மொழி, அவங்க சொல்லக்கூடிய ஓமை, அதனுடைய நயம், இதன் மூலம் நான் பெறக்கூடியது வந்து இப்போ ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணேன் நான். உடனே எனக்கு நம்ம முடக்குறிச்சி சுப்பலட்சுமி அக்கா இருக்கிறாங்க, ஜெகதீஷ் அண்ணா இருக்கார், அவங்களுக்கு ஒரு பையன், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு ஜெயபிரகாஷ்னு பேர். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், டாக்டர் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்குது, ஏதாவது ஒரு மாத்திரை சஜஸ்ட் பண்ணுங்கள். மாத்திரையெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தா நீங்கள் நிரந்தரமாக அதுவாகவே ஆயிடுவீங்க. காலையில் எழுந்துச்சி காப்பியை குடிச்சிட்டு முகத்தில் ஒரு துண்டை கட்டிட்டு உங்கள் புத்தகத்தை அடுக்குங்க அப்படின்னார். புத்தகத்தை அடுக்கிட்டு குளிச்சுட்டு வாங்க. நான் ஒரு வாரம் பண்ணேன், ஐ ஆம் பேக் டு மை ஒரிஜினல் லைஃப். அப்போ எனக்கும் இலக்கியத்துக்குமான, மனிதனுக்கும் இலக்கியத்துக்குமான இசை ஒரு வடிவம், இலக்கியம் ஒரு வடிவம். இதை வந்து நல்லபடியாக நம்ம செயல்படுத்துவதன் மூலம் சமூகத்துக்கு செய்கிற பெரிய சேவை இது. இது சொந்த லாப நஷ்ட கணக்கு கிடையாது, இதனால் எனக்கு லாபம் அது அல்ல. அப்புறம் எவன் படிப்பான் எவன் படிக்க மாட்டாங்கிறது மேட்ரு கிடையாது. நான் 1972 முதல் முறையாக பாம்பேக்கு போகிறேன். 19 வருஷம் பாம்பேயில் வாழ்ந்தவன். 73 விக்டோரியா டெர்மினஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு இஸ்லாமிய ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஜே கிருஷ்ணமூர்த்தி வந்து அட்ரஸ் பண்ணுறாரு இங்கிலீஷில். அவர் சொல்கிறாரு, உலகத்தில் கடைசி மனுஷன் எவனாக இருந்தாலும் சரி, அவன் உன்னை நினைவில் வைத்திருக்கிற வரைக்கும் உனக்கு மரணம் இல்லை. ஆஸ் லாங் ரிமெம்பர் கணியன் பூங்குன்றன் டுடே, பாரதியை நினைவு வைக்கிற போது, புதுமை பித்தனை நினைவு வச்சிருக்க போது, இப்படி நான் நினைக்கிற வரைக்கும் அவனுக்கு மரணம் கிடையாது. அப்போ இதை பாரதி சொல்கிறான், சிலுவையிலே அறை உண்டு இயேசு செத்தான், பாரதியினுடைய வாக்கு. தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பார்புகளும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான், பார்மீதில் நான் சாவாது இருப்பேன் கண்டீர். எனக்கு சாக்காலம் கிடையாதுடா. எனக்கு எவன் ஒருத்தன் கடைசியில் பாரதியை கடைசி வரை படிச்சுட்டு இருக்கானோ அது வரைக்கும் எனக்கு சாக்காலம் கிடையாது. அப்போ இந்த எக்ஸசைஸில் நாம் இருக்கிறோம். அந்த வேலையில் நம்ம ரவிச்சந்திரன் அரவிந்தன் இந்த 2வது சிறுகதை தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப இந்த சிறுகதை எழுத்து உலகத்துக்கு ரொம்ப லேட் என்ட்ரி. இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும். அப்புறம் எனக்கு அவர்கிட்ட நான் இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் வந்து, அவர் நாடக கலைஞர். நான் ஸ்கூலில் மிடில் ஸ்கூலில் படிக்கிற போது சேரன் செங்குட்டுவன் நான் அப்போ ரொம்ப எங்கள் ஸ்கூல்லேயே நான் ஆனால் மனப்பாடம் பண்ணுவேன் சாமர்த்தியமாக. என்ன எழுதி கொடுத்தாலும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிருவேன். சேரன் செங்குட்டுவன் நான் நடிச்சிருக்கேன், வீரபாண்டிய கட்டபொம்மன் நான் நடிச்சிருக்கேன். அந்த வாழ்பிடித்த கை சார், இது வாழ்பிடித்த கை அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு நாடகம் நடக்குது ஸ்கூல் டேக்கு, நாளைக்கு ஏதோ தப்பு பண்ணுறோம், கையை நீட்டுறான்னு ஒரு பெரம்பில் அடிக்கிறாரு, வலிக்குது, ஆனால் வீரம் மனசுக்குள்ளே இருக்குது, நம்ம அடக்கிட்டு உட்காந்துருக்கோம். அவரே கேட்குற, ஏமில்ல 3 அடி அடிச்சாச்சின்னு அழமாட்டாங்கிற. அவர்கிட்ட நான் டயலாக் சொல்கிறேன், வாழ்பிடித்த கை சார், வாழ். பரதேசி படத்துக்கு நான் வசனம் எழுதினேன். நான் எழுதாத காட்சிகளும் இந்த படத்தில் உண்டோம். அதில் ஒரு காட்சி, அந்த ஃபாதர் வந்து இந்த ரொட்டியை தூக்கி வீசுவார், ஒரு கன்வர்ஷனை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அந்த அந்த பாட்டை என்ன எழுத சொன்னார். நான் சொன்னேன், நம்ம கொண்டு ஆகாது, இது நம்ம வேலை இல்லை. சரி, அந்த ஃபாதராவது நீங்கள் நடிங்க அப்படின்னாரு பாலா. வேண்டவே வேண்டாங்க, எனக்கு எனக்கு கொடுத்த சோழியை நான் செய்தாச்சு, அதுக்கு தாண்டி நான் போக மாட்டேன். ஒரு அருமையான, இல்லைன்னா நானும் ஒரு உலக புகழ் பெற்ற ஆஸ்கார் விருது பெறக்கூடிய ஒரு நடிகனாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அவர் ஒரு நாடக கலைஞர். எனக்கு ஐ வாஸ் மோஸ்ட் இம்ப்ரெஸ்ட். அவர் வந்து பாதல் சர்க்காருங்கிறவர்கிட்ட நாடகம் பயிற்சி பெற்றிருக்கார். பாதல் சர்க்காருங்கிற பேர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அர்த்தமாகும்னு எனக்கு தெரியல. ஒரு 4 நாள் முன்னாடி என் பேரை வந்து கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் வந்து விஜய் தெண்டுல்கர் யாருடா அப்படின்னேன். சச்சின் தெண்டுல்கருக்கு தம்பி அப்பாங்கிறான் என்கிட்ட. விஜய் தெண்டுல்கர் உலக புகழ்பெற்ற நாடகாசிரியன், அவனுக்கு தெரியல, 7ஆம் கிளாஸ் படிக்கிறான். அப்புறம் நான் சொன்னேன், ஹூ இஸ் விஜய் தெண்டுல்கர்? சகாராம் பைண்டர், காஷிராம் கோத்வால், சாந்ததா கோர்ட் சாலு ஆகே, மராட்டி. அமைதியாரு, கோர்ட் நடக்குது, ஒரு நாடகத்தினுடைய தலைப்பு. அதுபோல் பாதல் சர்க்கார், அவர் வங்காளி. அவருடைய நாடகங்கள், அவர் வந்து 1925 2011 அவருடைய நாடகங்கள் வந்து
ஏவம் இந்திரஜித் ஒரு நாடகத்துடைய தலைப்பு. இன்னொரு நாடகத்தினுடைய தலைப்பு பாக்கி இதிகாஸ். நமக்கு இதிகாசங்கள் தெரியும், மிச்சம் இருக்கக்கூடிய இதிகாசம், பேசப்படாத இதிகாசம், சொல்லப்படாத இதிகாசம். இன்னொன்று பகலா கோடா. கோடானா குதிரை, பாகல் பகலா அப்படின்னா பைத்தியம்னு அர்த்தம். இதெல்லாம் பாதல் சர்க்கார். நான் பாம்பேக்கு போனதுனால நல்ல வேலையாக என்னுடைய நல்ல நேரம் 1964 SSLCனா பியூசி பிஎஸ்சி எம்எஸ்சி 4 தரத்தில் நான் தேர்வெழுதி முடித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதினேன். எனக்கு யாரும் வேலை தரல. ஓப்பனாக சொல்கிறேன்னா, என்னுடைய தூரத்து சொந்தக்காரர், பக்கத்தூருக்காரர் எம்எல்சியாக இருந்தார். என்னுடைய கல்லூரியில் எனக்கு தமிழ் கற்பித்தவர். அவர் ஒரு கல்லூரி தொடங்கி அது அவருக்கு கரஸ்பாண்டண்ட்டு. நான் அவர்கிட்ட போய், சார் எனக்கு ஒரு வேலை கொடுங்க. அவர் என்கிட்ட சொன்னார், உங்கள் அப்பாட்ட போய் ஒரு 25,000 ஆகிட்டு வா. எப்போ? 1970. எங்கள் அப்பா 200 கூட பார்த்தவர் கிடையாது. அவர் 25,000 எங்கே போவார்? விற்கிறதுக்கும் ஒன்றும் சொத்து கிடையாது. அப்போ கிட்னிக்கெல்லாம் கூட அவ்வளோ விலை இருந்திருக்காது. நான் பேசாமல் பையை தூக்கிட்டு பாம்பேக்கு போயிட்டேன். பையை தூக்கிட்டு பாம்பேக்கு போன காரணத்தினால உங்கள் முன்னாலே நான் இப்போ நின்றுட்டு இருக்கேன். இல்லைன்னா எங்கேயாவது ஒரு ஆஃபீஸில் ஒரு கிளார்க் வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகி சீரியல் பார்த்துட்டு செத்து முடிஞ்சு போன இடம் புல் முளைச்சிருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நாடகங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு. அப்போ நம்ம ரொம்ப பாப்புலராக ஆர்எஸ் மனோகர் இந்த மாதிரி நாடகங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பாம்பேயில் பாம்பே தமிழ்ச்சங்கம், சண்முகானந்த சபா, செம்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ், இப்படி தமிழ்நாட்டில் இருந்து டீம்களை கொண்டு நாடகம் நடத்துவாங்க. எனக்கு இந்த நாடகம் போய் பார்க்குறதுக்கு, பாட்டு கச்சேரிகள் போய் கேட்குறதுக்கு டிக்கெட் வாங்கக்கூடிய வசதி, சம்பளமெல்லாம் கிடையாது. 210 ரூபா சம்பளத்தில் மாதத்துக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? என் கூட வேலை பார்த்தவன், அவன் பார்ட் டைமாக, பாலக்காட்டுக்காரன் ராமன்னு பேர், பார்ட் டைமாக அவன் ஒரு புகழ்பெற்ற சபாவில் கேட் கீப்பராக, இந்த டிக்கெட் கழிச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த வேலை பார்க்குறான். நான் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், உஸ்தாத் பிஸ்மில்லா கான் ஷெனா இருக்குது அப்படின்னா அப்படியே உள்ளே போய் தேடுவேன், ராமன் எங்கே நிற்கிறான்னு. அந்த கேட்டில் நிற்பான். போய்கிட்ட போய் நிற்பான். நீ S66 போய் உட்காருப்பான். எங்கிட்ட டிக்கெட் கிடையாது, வாங்க முடியாது. அவனுக்கு S66 ஆள் வரலன்னு தெரியும். இப்படித்தான் நான் புகழ்பெற்ற நாடகங்கள், புகழ்பெற்ற இசை கச்சேரிகள், உஸ்தாத் பிஸ்மில்லா கான்லேருந்து எவ்வளவு கேட்டிருப்போம். அதுபோல் இந்த நாடகங்கள். ஒரு நாடகம் புகழ்பெற்ற, நகைச்சுவைக்கு புகழ்பெற்ற பத்திரிகை நடத்திய, பேர் சொல்ல விரும்பலை, நாடகம் போட்டிருக்காரு. அந்த நாடகத்தை பார்க்குறதுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியானுடைய சீஃப் சப் எடிட்டர், ஒரு பறக்கக்காரர், பத்மநாபன் பேர், இஸ் நோ மோர், அவர் என்ன கூட்டிகிட்டு போகிறார். நாடகத்தை பார்த்துட்டு அடுத்த நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ரிவ்யூ வருது. அவர் பாதல் சர்க்காரையும், விஜய் தெண்டுல்கரையும், அமோல் பாலேக்கரையும், அமரீஷ் பூரியையும், ஓம் பூரியையும், ஸ்மிதா பாட்டீலையும் நாடகங்களில் பார்த்தவர். அவர் அடுத்த நாள் ரொம்ப சீரியஸாக அதை பற்றி ஒரு ரிவ்யூ எழுதுகிறார். ரொம்ப டேமேஜிங் ரிவ்யூ. ஏன்னா நாம் மகாராஷ்டிரா அண்டு வங்காள நாடகத்தை ஒப்பிட்டு பார்க்குற போது ஒரு 50 வருஷம் 70 வருஷம் இன்னுமே பின்னாடி தான் இருக்கும். அவங்க அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த குறிப்பிட்ட நடிகர் ஸ்டேஜில் ஒரு காட்சியில் அந்த பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு முழு பேப்பரை வாங்கி, அது ஒரு இந்த கடலை பொதிவோம் இல்லையா, அதை மாதிரி சுருட்டி ஒரு காட்சியில் அதில் ஏற்றிட்டு போகிறாருங்க. இவங்க பேசக்கூடிய சமூக நீதி, சமூக நியாயம், அரசியல், அந்த வழக்கு இந்த வழக்கு சமாச்சாரம்லாம் பார்த்தா இவனா இப்படி ஏன் ஒரு கிரிட்டிசிசம் எழுதுகிறான்? அவன் எழுதுறதுக்கான ஆதாரம் அவன் கையில் இருக்குது. அவன் பின்புலத்தில் இவ்வளவு நாடகங்கள் இருக்குது. அதை பற்றி அவன் எழுதுனா அதை கூட தாங்கிக்க முடியாது. அவன் இன்சல்ட் பண்ணுமா ஸ்டேஜில்? இது மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிற போது அவர் பாதல் சர்க்கார்கிட்ட பெற்ற பயிற்சி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நிறைய நாடகங்கள் பார்த்துருக்கேன். புவியரசு ஒரு முறை பாம்பேக்கு வந்தார் 2-3 நண்பர்களோட. நான் தான் அவரை சாபில்தாஸ், அப்புறம் சிவாஜி நாடக மந்திரெலாம் கொண்டு காட்டினேன். சில நாடகங்கள் காட்டினேன் அவருக்கு. ஆதே அதுரேன்னு ஒரு நாடகம். அந்த நாடகம் தமிழில் மேனுஸ்கிரிப்டாக மொழிபெயர்ப்பாகி வந்திருக்கு. சரஸ்வதி ராமநாத் அந்த அம்மாவுக்கு 100 நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க மொழிபெயர்க்கிறாங்க. ஓம் பூரி, அமரீஷ் பூரி, ஒரு தேஷ்பாண்டேன்னு வரும், பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, சுல்பா தேஷ்பாண்டே, இவங்க நடிக்கிற படம். அந்த நாடகத்தை அமோல் பாலேக்கர் பண்ணியிருக்காரு. அமோல் பாலேக்கர் ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ பெரிய ஸ்டார் அவர், மகாராஷ்டிரியன் ஸ்டாரு.
இந்த நாடகங்கள் பார்க்குற போது இன்றைக்கி கேஷுவலாக அவங்கள்ட்ட போய் பேசலாம். எதுக்கு இந்த பண்பெல்லாம் நம்மள்கிட்ட வளருது, இந்த க்ரியேட்டிவிட்டி ஊக்கம் பெறுது, ஆக்கம் பெறுதுங்கிறதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை நண்பர் பூமணி அப்போ என்எஃப்டிசின்னு ஒரு அமைப்பு, நேஷ்னல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், பரிசோதனை முயற்சியில் திரைப்படங்கள் எடுப்பதற்காக பணம் கொடுப்பாங்க. பணம்னா 450, 600, 800 கோடி அப்படி நினச்சிடாதீங்க, ஒரு 20 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. அப்படி தமிழில் சில படங்கள் வந்திருக்கு. அம்பையினுடைய கணவர் விஷ்ணுமாத்தூர் அதில் வாங்கி அவர் டைரக்ஷனில் டிகிரி ஹோல்டர், அவர் ஒரு படம் எடுத்தார். பூமணி வந்து வெக்கைங்கிற நாவலை திரைப்படமாக்குவதற்காக அப்ளை பண்ணியிருக்கார். என்கிட்ட எனக்கு ஒரு இன்லண்ட் லெட்டர் எழுதினார், நீ போய் அமோல் பாலேக்கர், நம்ம அமோல் பாலேக்கர் என்எஃப்டிசியினுடைய டைரக்டர், போய் பாரு, ஒர்லிங்கிற ஊரில் 3வது மாடியில் அவர் ஆஃபீஸு, நான் இப்போ கிளர்க் வேலையில் இருக்கேன். ஆஃபீஸில் ஒரு திருட்டு சொல்லிவிட்டு இந்த கிளைண்ட்டை போய் பார்த்துட்டு வரேன்னு கள்ளம் சொல்லிவிட்டு நான் அவரை பார்க்க வந்திருக்கேன். லிஃப்ட்டில் இறங்கி வெயிட் பண்ணுறேன், கூப்பிட்டாரு, என்ன வேலைக்கு வந்திருக்கேன், இந்த வேலைக்கு வந்திருக்கேன். அவர் ஏன் வரலாம் நான் சொன்னேன், அவரும் ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிற ஒரு லீவ் போடணும், அப்புறம் பயண செலவுகள், பட் முக்கியமான ரைட்ரு. 2 முறை பார்த்தேன். அப்போ அவர் நடித்த நாடகங்களை நான் சொன்னேன். எங்கே பார்த்தேன், நான் சாபில்தாஸ் ஸ்கூலில் பார்த்துருக்கேன். சாபில்தாஸில் அந்த அரங்கம் வந்து இதுக்கு பாதி தான் இருக்கும். தரையிலிருந்து ஒரு 1 அடி 1 அடி நேரத்தில் ஸ்டேஜ் இருக்கும். நோ ஸ்க்ரீன், நோ கர்டன், நோ லைட்ஸ், ஃபேட் இன் ஃபேட் அவுட் மாத்திரம்தான். தரையில் தான் உட்காந்து பார்க்கணும். அதில் நாங்கள் போட்ட நாடகங்கள் எல்லாம் வங்கிகளை தேச உடைமையாக்கிய சட்டத்துக்கு ரப் டிராஃப்ட் எழுதினார் வெங்கடாச்சாரின்னு பேர், அவருக்கு உட்காந்து பார்த்துருக்காரு. கேட்பரிஸ் இந்தியா லிமிடெட் அந்த காலத்தில் அதனுடைய வைஸ் பிரசிடென்ட் உட்காந்து பார்த்துருக்காரு. ஏன்னா நாங்கள் கேஆர் பரமேஸ்வரன், ஞான ராஜசேகரன் இவங்கெல்லாம் சேர்ந்து வயிறு, நாற்காலிக்காரர் இந்த நாடகங்கள்லாம் போட்டோம். அங்கே அதை சொல்கிறேன் அவர்கிட்ட. சரி, 18 lakhs சேங்ஷன் பண்ணார். சேங்ஷன் பண்ணிவிட்டு என்னை வந்து லிஃப்ட் வரைக்கும் வந்து வழி அனுப்புகிறாருங்க. என்ன சொல்ல வரேன்னா, நாடகம் அவங்களுக்கு கற்றுத்தந்த எந்த கலையானாலும் அந்த கலைஞனுக்கு அது பண்பை கற்றுத்தரணும். நான் எழுதுறதில் கற்றுக்கலான்னா நான் எப்படி உலகத்துக்கு நியாயம் சொல்கிறது, உலகத்துக்கு பண்பையும் கல்வியையும் பெருந்தன்மையை எப்படி கற்றுத்தல்றது? முதல்ல நான் கற்றுக்கணும் இல்லை. அப்போ தான் நாங்கள் வந்து ஞானராஜசேகரன் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக பாம்பே வந்தபோது நாமுத்துசாமியுடைய நாற்காலிக்காரர், அதுக்கு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எழுதி ரிஹர்ஸ். நான் எந்த நாடகத்திலையும் நடித்தது கிடையாது. ஆனால் காஃபி டீ வாங்கி கொண்டு கொடுக்கறது, சின்ன வேலை, எடுபடி வேலைகள் செய்வேன். நாளைக்கு நாடகம் சாபில்தாஸில், இன்றைக்கி வரைக்கும் சென்சார் வரல. நாடகங்களுக்கு சென்சார் உண்டு. சென்சாராக இருக்கிறவர் வந்து அவரும் தமிழர் தான். அவர் திருக்கண்ணபுரம் ஊரை சார்ந்தவர், ஒரு கல்லூரியில் பேராசிரியர், பேர் வேண்டாம், அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு நான், ஞானராஜசேகரன், பாம்பே தமிழ்ச்சங்கத்தினுடைய ஃபவுண்டர் கந்தசாமி சார் 3 பேரும் போய் பார்க்குறோம். அவர் வந்து இதுக்கு சென்சார் செய்து அப்ரூவல் தர முடியாதுங்க. ஏன் சார், நீங்கள் கடைசி காட்சியில் ஒரு டயலாக் வச்சுருக்கீங்க, ஒரு கும்மி அடித்து பாடுற மாதிரி, தோத்தான் தோல் பிடுங்கி 90 மாட்டுக்கு மயிர் பிடுங்கி தோத்தான் தோல் பிடுங்கி ஆடி கும்மி அடிச்சுட்டே பாடுற மாதிரி, அதை எப்படி நீங்கள் ஸ்டேஜில் மயிர் பிடுங்கி எல்லாம் எழுதலாம்? ராஜசேகரன் என்ன பார்க்குறாரு, நான் கந்தசாமி சாரை பார்க்குறேன். நான் சொன்னேன், சார் அந்த அந்த அதை வேறு மாற்றிடுறோம் சார். எப்படி மாற்றுவீங்க? தோத்தான் மாறிடுவோம். வெளியில் வந்த உடனே ராஜசேகரன் எனக்கு காலரை பிடிக்காத கதை, எப்படி ஏன் டயலாக் நீ மாற்றுவார், எப்படி காட்சியை மாற்ற முடியும்? ரிஹர்சல்லாம் ஆயாச்சு. நான் சொன்னேன், அவர் சென்சார், அவர் ட்ராமா பார்க்க வரவா போகிறாரு, நம்ம என்ன ரிஹர்சல் பண்ணியிருக்கோமோ, எப்படி பண்ணி வச்சுருக்கோமோ நம்ம போடுவோம், என்ன ரெக்கார்ட் ஆகுது. அப்படி தான் பண்ணோம். கடைசி காட்சி தோத்தான் தோல் பிடுங்கி 90 மாட்டுக்கு மயிர் பிடுங்கி தான். இந்த அனுபவங்களெல்லாம் சேர்ந்து தான் எங்களுக்கு வந்து இந்த இன்னொரு ட்ராமா, நசுருதீன் ஷா தெரியும், ஒரு ஃபேமஸ் ஆக்டர், ஒரே ஒரு கதாபாத்திரம் தான் ஸ்டேஜ் முழுக்க, 1.25 மணி நேரம். ஆர் யூ ஸ்டில் அலைவ் மிஸ்டர் ஷேக்ஸ்பியர் ட்ராமாவுடைய தலைப்பு. 1.25 மணி நேரம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, டிக்கெட் போட்டு. நம்ம ஊரில் நடக்கிற காரியமாக நாம் இன்றைக்கி நாடகத்தை பற்றி நமக்கு பேச்சே இல்லை. அவர் இதில் வந்து இந்த நாடகத்தை இப்படி முன்னெடுத்து செய்யக்கூடிய முயற்சியில் இருந்தது எனக்கு அவர் மீது ஒரு முதல்ல அவர் அப்படித்தான் எனக்கு தெரியுமே தவிர ஒரு கதாசிரியராக தெரியாது. அவருடைய முதல் சிறுகதை உயிரச்சம், நல்ல தலைப்பு, உயிரச்சம் இல்லை, உயிரச்சம்.
நான் அதுக்கு வந்திருக்கணும் வெளியீட்டு விழாவுக்கு. அப்போ தான் எனக்கு கொரோனா வந்து டாக்டர் இருக்கார் ரவிக்குமார் சார், அவங்களுடைய இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் 10 நாள் அட்மிட் ஆகி, ஏன்னா எங்கள் குடும்பத்தில் மகா டாக்டரு மாப்பிள்ளை டாக்டரு எங்கள் எல்லாருக்குமே கொரோனா வந்துருச்சு. எனக்கு மாத்திரம் கொஞ்சம் சீரியஸ் ஆகி போச்சு. திரும்ப வருவணும், என்னெல்லாம் பார்த்தாச்சு சார், சிக்கன் குனியா பார்த்தாச்சு, கொரோனா பார்த்தாச்சு, ஸ்மால் பாக்ஸு சிக்கன் பாக்ஸ் பார்த்தாச்சு. ஏன்னா நமக்கு வேலை இருக்குல்ல, நம்ம இதுக்காக பணிக்கப்பட்டிருக்கோம், இதை நீ செய்து தீரவனு செய்யப்பட்டிருக்கோம். அந்த வேலையை தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் நான் பிழை. நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட எத்தனை பேர் இந்த தலைப்பை பற்றி யோசிச்சிங்க? என் பிழை, ஐ ஆம் அட் ஃபால்ட். எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது இந்த தலைப்பு, நான் பிழை. நான் பிழைன்னா என்ன? என்னுடைய பிழை அல்ல, நானே பிழை. ரொம்ப அற்புதமான தலைப்பு, நான் பிழை. இந்த பிழைங்கிற சொல்லு நான் இன்னைக்கு காலையில் தான் உட்காந்து தேடினேன். சங்க இலக்கியத்தில் எங்கேயும் பிழைங்கிற சொல் கையாளப்படலை. பிழைங்கிற சொல்லே சங்க இலக்கியத்தில் இல்லை. திருவள்ளுவருக்கு வந்தீங்கன்னா அவர் 8 குறளில் பிழை பேசுகிறாரு, கம்பன் பேசுகிறாரு. அப்புறம் இந்த நான் பிழைங்கிற சொல்ல அவர் சொல்கிறது வந்து அது ஒரு ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, ஒரு குறுநாவல். அது கொஞ்சம் கூட விரிவாக பண்ணியிருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் சூழல்களை கொஞ்சம் அதிகமாக பேசி வேறு விதங்களை பண்ணி டெக்னிக்கலாக கொஞ்சம் செஞ்சுருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. காதல்னால் நாங்கள் பார்த்த சின்ன வயசில் பார்த்த சினிமா தேட்டர்லாம் காதல் தோல்வி ஆயிடுச்சுன்னா ஒரு பாட்டில் பிராண்டியை உடச்சி கையில் வச்சுக்கிட்டு நடுத்தரில் ராத்திரி 2 மணிக்கு நின்று பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச எங்கள் சொந்தக்கார குடும்பம் ஹைதராபாத்தில் கல்யாணம், ஃப்ளைட் டிக்கெட் பிடிச்சி ஹைதராபாத்துக்கு கல்யாணத்துக்கு போயிருக்கோம். இன்றைக்கி கல்யாணம், இன்றைக்கி ராத்திரியே முதல் இரவு. காலையில் அந்த பொண்ணு பெட்டி தூக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. 1.5 வருஷம் தேவரின் லவ். என்ன ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல. இந்த காதல்னா என்ன, திருமணம்னா என்ன. இன்னொரு பெண்ணு, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, கல்யாணம் ஆகி பெங்களூருக்கு போனாங்க. இப்போ நான் என் மனைவியை கூட்டிகிட்டு எப்போவாவது பாக்கெட்டில் கொஞ்சம் ஏதோ வவுச்சர் போட்டு காசு வந்துருந்ததுன்னா வெளியே சாப்பிட கூப்பிட்டு போனோன்னா உனக்கு என்ன வேணும்னு கேட்பேன். ஏன்னா 365 நாளும் ஒரு நாளைக்கு 3 வேளையும் அவளே சமைச்சு அவளே திங்கிறான். என்னால் ஆனதெல்லாம் வெங்காயம் உரித்து கொடுக்கறது, பூண்டு உரித்து கொடுக்கறது, காய்கறி வெட்டுறது, கீரை ஆஞ்சு கொடுக்கறது, சில சமயங்களில் 2 தோசை சுட்டு கொடுக்கறது. அவள் தானே சமைச்சு சாப்பிட்றா, அவளுக்கு விருப்பமானதை சாப்பிடட்டுமே. இந்த லவர்ஸு ஜஸ்ட் மேரீடு 1 மந்த் பேக் பெங்களூரில் ஹோட்டலுக்கு போயிருக்கிறாங்க, A2Bன்னு நினைக்கிறேன். அவன் மசால் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கான், இவன் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கா. சாப்பிட்டுட்டு வெளியே கார் ஓட்டுறான். காரை வந்து 120 km/h வேகத்தில் ஓட்டுறான். ஏன் நான் மசால் தோசை சாப்பிட்டா நீ மசால் தோசை சாப்பிட மாட்டியா? உனக்கு என்ன பரோட்டா தனியாக? வாழ்க்கையில் பிரச்சனை எங்கேருந்து வருது பாருங்க, எவ்வளவு முக்கியமான பிரச்சனை. நீங்கள் என்ன நம்பணும், 6 மாதத்தில் டைவர்ஸ் ஆகிடுச்சுங்க. அதை மாதிரி ஒரு பிரச்சனையை பேசுகிறார் இவர். நான் பிழை, எஸ். இட் இஸ் நாட் தட் எஸ் ஐ ஆம் அட் ஃபால்ட். நானே பிழை. நானே பிழைங்கிறது இப்போ 4 திவ்ய பிரபந்தத்தில் திருமங்கை ஆழ்வார்னு ஒருத்தர், அவர் ஒரு பாட்டில் சொல்கிறாரு, யானே தவம் செய்தேன் 7 பிறப்பும் எப்பொழுதும் யானே தவம் உடையேன். எம்பெருமான் யானே இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்க சொன்னேன், பெருந்தமிழன் நல்லேன் பெருகு அப்படின்னு ஒரு பாட்டு. நான் பெருந்தமிழன், நானே தவம் செய்தேன் 7 பிறப்பும் எப்பொழுதும். இதனால தான் நான் அந்த இலக்கியங்களை போய் படிக்கிறது. அது மாதிரி எல்லா பிழையும் என்னுடைய பிழை. ஆனால் கடைசியில் அவங்க ஒரு சந்தோஷமான விஷயத்தில் பிரிகிறாங்க. அதுக்கு மேலே அவர் அது சொல்கிறதுல அர்த்தம் அவசியம் இல்லாமல் இருக்குது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு எண்ணை அவர் கொடுத்துருக்காரு. அப்புறம் சிறுகதைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வடிவத்தோடு இருக்குது. இந்த வடிவங்கிற சமாச்சாரம் எல்லாமே படைப்பாளி தீர்மானிக்கிறது தான். யார் கிராமர் போட்டு வச்சுருக்கிறாங்க, 3000 சொற்களுக்குள்ளே இருக்கணும், 1300 சொற்களுக்குள்ளே இருக்கணும், இத்தனை ஓமை வரணும், ஒரு இத்தனை கதாபாத்திரங்கள் வரணும், அதெல்லாம் இட்ஸ் மை ரைட். படைப்பிலக்கியவாதியாக நானும் 50-52 வருஷமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், அது என்னுடைய உரிமை.
சங்க இலக்கியம்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் வந்து வஞ்சிப்பா, கலிப்பா, அகவற்பா, விருத்தம் கிடையாது. சங்க இலக்கியத்தில் வெண்பா பின்னாடி தான் வருது. ஏன் சங்க இலக்கியத்தில் இல்லைங்கிறதுனால வெண்பமும் விருத்தமும் தமிழ் இலக்கியத்துக்குள்ளே வராமல் போயிருமா? யார் பேன் பண்ணுறது அதை? ஸோ வடிவம் நான் தீர்மானிக்கிறது, சமாச்சாரங்கள் நான் தீர்மானிக்கிறது, அது என்னுடைய சுதந்திரம். வேணா நீ ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா புதிய பாதையை போட்டுட்டு நீ போயிட்டுருக்கு. நான் பிச்சைமூர்த்தி சொல்கிறாரு, கவிதை என்பதே பாதையில்லா காட்டில் பயணம் போகிற முயற்சி தான். அப்படி தான் அவர் சில கதைகளில் பயணம் போயிருக்காரு. ஒரு ஈழத்திலேருந்து ஒரு படைப்பாளி சாந்தன்னு பேர் ஒரு கதை எழுதுறாரு. கதையினுடைய சைஸ் வந்து வெறும் அரை பக்கம். என்ன மேட்ரு? ஒரு ஆஃபீஸு, எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. ஒருத்தன் ஓடியே வர்றான். ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டு. அவன் சொல்கிறான், ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட், 13 பேர் செத்து போயிட்டாங்க. பக்கத்தில் நிற்கிறவன் கேட்குறான், அதில் எத்தனை பேர் சிங்களவன்? இவ்வளோதான் கதை. ஆக்சிடெண்ட்டில் சாகிறவன் தமிழனாக இருந்தானே, சிங்களவனாக இருந்தானே. இங்கே ஆக்சிடெண்ட்டில் சாகிறவன் தமிழனாக இருந்தானே, பீகாரியாக இருந்தானே, பெங்காலியாக இருந்தானே, மனுஷன் தானே. இதை சொல்கிறதுக்கு அவருக்கு அரை பக்கம் போதும். இதை நான் வாசித்து 55 வருஷம் இருக்கும். 55 வருஷத்துக்கு அப்புறமும் சாந்தனை நினைக்கிற போது எனக்கு அந்த கதை ஞாபகத்துக்கு வருது. அது மாதிரி புதுமைப்பித்தன் பழைய புராணங்களை கையாண்டு நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு. ஒன்று சாப விமோசனம், அகலிகையினுடைய கதை. அது கம்பன் சொல்கிறான், புக்கு யார்? இந்திரன் பூன வேஷத்தில். புக்கு அவளோடும் புதுமண மதுவின் தேரல். புதுமண மதுவின் தேரல் புரிஞ்சுக்குங்க. ஒக்க சமமாக ஒக்க உண்டு இருத்தலோடும் தக்கதன்று என்ன ஓராள் தாழ்ந்தனள் இருப்ப முக்கனான் அணையாற்றல் முனிவனும் முடிகி வந்தான். இது கம்பன். இதை புதுமைப்பித்தன் கதை சிறுகதையாக படுறான். எத்தனை வருஷம் கழிச்சு? அவன் 9ஆம் நூற்றாண்டுனா இவன் 20ஆம் நூற்றாண்டு. அதே விஷயத்தை தான் பார்க்குறான். அவள் மறுபடியும் கல்லானாள். புதுமைப்பித்தனுடைய சொல்லு. அவன் அந்த கௌதம முனிவனுடைய காலில் விரக்தி வைரம் வாய்ந்திருந்தது. கடைசி வரி வழிநடையும் தூரம்தான். இத்தனை வருஷம் கழிச்சு கையாளுகிறான் இல்லையா? எத்தனை பேர் சொன்ன என்ன, எத்தனை விதமாக சொன்ன என்ன, அதுக்குண்டான ஸ்கோப் அதில் இருக்குது. குட்டிமான்னு ஒரு கதை எழுதியிருக்கார். ஒரு பாவமான கதை. ரொம்ப சங்கடப்பட்டு வாசித்தேன். ஒரு பிள்ளை வந்து தன்னுடைய சகோதரனுடைய பிறந்த நாளுக்காக கேக் வாங்க போகுது. கேக்குக்கு போதுமான பணம் இல்லை அதுக்கிட்ட. இதை சுற்றி நடக்கிற கதை. இப்போ என் பிறந்த நாளுக்கெல்லாம் கேக் வெட்டினதே கிடையாது. அந்த பண்பாடு நமக்குள்ளே வந்து கொஞ்சம் வசதியும் சௌரியமும் வந்ததுக்கப்புறம் மிஞ்சி போனால் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கும் பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுறது. பிறந்த நாள்னால் டேட்டா பர்த் அல்ல. எங்கள் அம்மா 90 வயசில் செத்து போனான். நான் ஒரு நாள் கேட்குறேன், எங்கள் அம்மிட்ட என்னை எப்பம்மா பெத்த? அவள் பிறந்து வளர்ந்த ஊர் நாகர்கோயிலேருந்து நெய்யாற்றிங்கரை, நெய்யாற்றிக்கரையிலேருந்து ரைட்டில் போனால் நெடுமங்காட்டுலேருந்து கொஞ்சம் தூரமான காட்டாக்கடையிலேருந்து குற்றிச்செல்லு ஒரு சின்ன கிராமம். மேலே ஒரு 500 அடி குன்று மாதிரி இருக்கும். அது மேலே ஏறி போகணும். அந்த ஊர்லேயே கிளாக்கு கிடையாது. அந்த ஊர்லேயே அப்புறம் டெலிஃபோன் எங்கேருந்து இருக்கும். அந்த ஊரில் வந்து ரேடியோ சமாச்சாரம் எதுவும் கிடையாது. நான் கேட்குறேன், நீ என்ன எப்பம்மா பெத்த? அது ராத்திரி கஞ்சி குடித்தேன்னா ஒரு கண்ணுக்கு உறங்கினேன், நல்லா வயறு வலிச்சுது, கொஞ்ச நேரத்தில் நீ பிறந்துட்ட, திரும்பவும் உறங்கிட்டேன். நீங்கள் என்ன எழுதுறீங்க? டாக்டருக்கு தெரியும். டெலிவரிக்கு இருக்கும்போது என் மகா சொல்லியிருக்கா. பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, சார் 11:30 மணி வரைக்கும் சித்திரை, அதுக்கப்புறம் அங்கே சிசேரியன் பண்ணணும், சித்திரைக்கு அப்புறம் நீங்கள் வந்து குழந்தை எடுங்க, ஏன்னா அப்போ தானே என்ன ராசி நட்சத்திரம் சமாச்சாரங்கள்லாம் வரும். இவங்க வந்து பேஷண்ட்டினுடைய எமர்ஜென்சியை பொறுத்து, ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து, நெசசிட்டியை பொறுத்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இவங்கள்ட்ட சொல்லக்கூடிய டைம் 11:45 பொய் தான். ஆனால் அது அளவுக்கு அதிகமான நன்மை பயக்கும் இடத்தில் பொய் சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்குது. எங்கள் அம்மா எனக்கு சொல்கிற வார்த்தை வந்து, ஒரு கண்ணுக்கு உறங்கினேன், வயறு வலிச்சுது, கொஞ்ச நேரத்தில் நீ பிறந்துட்ட, திரும்பவும் உறங்கிட்டேன். எங்கள் அப்பா எனக்கு ஜாதகம் எழுதுறாரு, உதயாதி நாளிகை 59. அப்போ நமக்கு மணிக்கூர் கிடையாது. ஒரு நாளிகைங்கிறது அப்ராக்சிமேட் நான் 24 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். 60 அல்லும் பகலும் 60 நாளிகை. அப்போ நமக்கு மிட் நைட்லையும் நாள் பிறக்கலை. இப்போ நியூ இயர் அன்னைக்கு மிட் நைட்டில் விளக்கணைச்சிட்டு
காதலியர்களுக்கெல்லாம் முத்தம் கொடுத்துட்டு பாட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு ராத்திரி 2 மணிக்கு காடு மேடாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறானுங்க. ஒருக்கா நான் பஸ்ஸில் உட்காந்துருக்கேன், இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன 3 பையில 2 வீலரில் போயிட்டுருக்கேன், என்னை பார்த்து கேவலமாக திட்டிகிட்டு போகிறான். இதுவும் நமக்கு தேவை தான். இப்போ நமக்கு ராத்திரி 12 மணிக்கு பிறக்குது. அந்த டைம் படி நான் வந்து எங்கள் அப்பா கணக்குப்படி மார்கழி மாதம், மகம் நட்சத்திரம், சிம்மராசி, இப்போ அஷ்டமத்தில் சனி. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து அதில் வந்து ஒரு பிள்ளை கேக் வெட்ட ஆசைப்படுது. பார்த்துட்ருக்கார் இவருடைய கதாநாயகன். அந்த பிள்ளைகிட்ட பணம் இல்லை. அடுத்த நாள் மழை வேறு பெய்துட்ருக்கு. அந்த பிள்ளை கேக் வாங்கிட்டு போச்சாப்பா, இன்னும் வரல சார், பணம் நான் கொடுத்துட்றேன், வந்தால் கொடுத்துரு. ராத்திரி 8 மணி வரைக்கும் அது வரல. அந்த பின்புலத்தில் அந்த குடும்ப சமாச்சாரங்களை பேசுகிறாரு. ரொம்ப வலி ஏற்படுத்துகிற சமாச்சாரங்களாக இருக்குது. நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எழுதியிருக்கேன் பாம்பேயில். நான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஒரு பையன் வந்தான், அழுக்கடைஞ்ச தலை, வேட்டி, பேண்ட்டு, சட்டை, பேண்ட்டு, எக் சாய், டீ மாத்திரம் குடிச்சிட்டு கவுண்டரில் போய் பணம் கொடுக்க நிற்கிறான். உள்ளே இருந்து சர்வர் எக் சாய் அப்படிங்கிறான். இவர் கேட்குறாரு, கல்லால் உட்காந்துருக்கிறவர், ஒன்று வந்து ஒரு டீ தான் குடிப்பியா நீ? இவன் சொல்கிறான், இல்லை அவ்வளவுதான் காசு இருக்குது, ஒரு டீ 1.5 திரும்ப போய் உட்காரு, டேய் அவனுக்கு ஒரு பூரி செட்டு வை. அவர் ஓனர், கடை ஓனர், அவன் பசியோடு இருக்கான், காசு இல்லாமல் ஒரு டீயை குடிச்சிட்டு வெளியே போய் பார்க்குறான். நம்ம உணர்ந்து கொண்ட ஒரு முதலாளி, நம்ம முதலாளின்னு கருத்தமைப்பு செய்து வச்சிருக்கக்கூடிய பிம்பங்கள் வேற. அவனு மனுஷன் இல்லை, அதுக்குள்ள மனுஷன் இருக்கலாம். இதே வந்து அவர் இன்னொரு கதையில் சொல்கிறார். இந்த குட்டிமா கதை இல்லாமல் அந்த இட்லிக்கார மணியக்கா கதையில் இந்த மாதிரி கதாபாத்திரங்களை வந்து நம்ம அன்றாட சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். பசியை உணர்ந்தவர்கள் அதை சொல்லுகிற விதத்தில் சொல்லுகிற போது அதுக்கு ஒரு நம்ம அதை பற்றி யோசிக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகள் கழித்து நமக்கு அது ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் மாப்பிள்ளை சமூகம்னு ஒரு கதை. இப்போ நான் வந்து நாஞ்சி நாட்டில் பிறந்தவன், 25 வயசு வரைக்கும் நாஞ்சி நாட்டில் வாழ்ந்தவன், 20 வருஷம் பம்பாயில் வாழ்ந்தவன், 35 வருஷமாக கோயம்புத்தூரில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து திருநெல்வேலி தாண்டினோடனே எங்கள் ஊர் பாஷை எனக்கு திரும்ப வந்துடும். பாம்பே ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே எனக்கு வந்து மராத்தி வந்துடும். ஆனால் என்னால் வந்து கொங்கு பாஷையில் ஒரு கதை எழுத சொல்லிங்கன்னா எனக்கு வரமாட்டேங்குது. சில சொற்கள் வேணால் வருதே தவிர இந்த கொங்கு மொழியில் ஒரு கொங்கு சம்பவத்தை, ஒரு கதாபாத்திரத்தை, பூளைங்கிற பூவே நான் என்னுடைய ஆயுசில் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன். ஆனால் பூளை பற்றி சிலப்பதிகாரம் பேசுது. இவர் ஐயடிகள் காடவர்கோன் சேத்திர திருவெண்பால பேசுகிறாரு, கம்பன் பேசுகிறான். ஆனால் பூளைங்கிற தாவரமே நாஞ்சி நாட்டில் இல்லை. இப்போ என்னுடைய எழுத்தில் என்ன அறியாமல் எப்படி பூளை வரும்? இவர் இந்த மாப்பிள்ளை சமூகங்கிறதுல முழுக்க முழுக்க கொங்கு நாட்டினுடைய மொழி. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படி ஹவு தி சுவிட்ச் இஸ் பாசிபிள். இதுக்கு ஒரு அசாத்தியமான ஒரு டேலண்ட் வேணும். அதுபோல் இன்னொரு கதையில் முழுக்க முழுக்க பிராமின் டைலாக் எழுதுறாரு. சில சொற்கள் வந்துடுங்க, வாங்கோ சாப்பிட்டாளா, அது யார் வேணாலும் கேட்க முடியும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பங்கள் இருக்குல்ல. அந்த அம்மா சொன்னாங்க முக்திங்கிற கதை பற்றி, நல்ல கதை, தோப்பில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரிஸ். அதில் ஒரு சென்டென்ஸ் எழுதுறாரு, மரணம் என்பது உன் வீட்டு வாசலில் சுருண்டு படுத்திருக்கும் நாயா. இப்போ முக்தியினுடைய கதாநாயகனுடைய வயசில் தான் நானும் இருக்கேன். மரணத்தை பற்றி அச்சம் இருக்குது, சிந்தனை இருக்குது, ஆர்வம் இருக்குது, கவலை இருக்குது. எப்படி வரும் எப்போ வரும் தெரியாது. கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒழிந்தாரே அப்படிங்கிறார் திருமூலர். வேலைக்கு போகிறான், வீட்டுக்கு வரான், பொண்டாட்டி சமைச்சு வச்சுருந்தா சாப்பிட்றான், கொஞ்சம் படுக்கிறான், கொஞ்சம் இடது பக்கம் வலிக்கிற மாதிரி இருக்குங்கிறான், உயிரை விட்டுடுறான். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடப்பிடியாளோடு மந்தனம் கொண்டார், கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒழிந்தாரே. அடுத்த பாட்டில் அது வரைக்கும் வீரநாராயணமங்கலம் கணபதி அபிள்ள மகன் சுப்பிரமணியம் என்கிற நாஞ்சில் நாடன் பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு, அது வரைக்கும் ஆளு பேர் வேலை போகிற காரு வீடு பங்களா எல்லாம் இருக்கும். அப்புறம் சவம், பாடி எப்போ எடுப்பாங்க? பிணம். பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு, ஊரினை கூட்டி ஒலிக்கு அழுதிட்டு, காரியம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே. திருமூலர் பேசுகிறார். அதோட ஒருபடி மேலே போகிறாரு,
பட்டத்தடிகள்னு நினைக்கிறேன், பட்டத்தடிகளாக சிவாய்க்கிறேன், என் வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஒருத்தர் செத்து போனால் மண் வந்து எனக்குங்குமா, இந்த உடம்பு எனக்கு, புழு எனக்குன்னு சொல்லுமா. நீங்கள் வந்து என்னுடைய பாஸ் ஒருத்தர் இருந்தார், மர்ஸ்பன் தன்பூர் அப்படின்னு பேர், பார்சிகள் இறந்து போனால் இந்த டிவி டவர் மாதிரி ஒரு பெரிய டவருக்கு மேலே பாடியை நேக்கடாக படுக்க வச்சுருவாங்க. ரத்தன் டாட்டாவை அப்படி தான் படுக்க வச்சாங்க. வல்ச்சர்ஸ், ஈகிள்ஸ் எல்லாம் கொத்தி 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 சாப்பிட்டு எலும்பு தான் மிச்சம் இருக்கும். என்ன கஷ்டம்னா 100 அடி தாண்டி ஒரு ஃப்ளாட் இருக்கும், ஃப்ளாட்டு பால்கனியில் கொண்டாந்து உட்காந்து வச்சு கொத்திக்கிட்டு இருக்கும். அது ஆமாம், கொத்திக்கிட்டு இருக்கும். என்னுடைய பாஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அவர் அப்படி தான் இறந்து போனார், ரத்தன் டாட்டா பாடி. அது அவங்களுடைய அதே மாதிரி மண் எனக்குன்னு சொல்லும், புழு எனக்குன்னு சொல்லும், பறவைகள் எலிகள் எனக்குன்னு சொல்லும். இந்த உடம்பு இதை பற்றி அந்த முக்திங்கிற கதை ரொம்ப அற்புதமாக பேசுது. அதுவும் என்ன மாதிரி வயசில் இருக்கிற ஆளுகளுக்கு, என்ன மாதிரி மனோபாவத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹாண்டிங்காக இருக்குது அந்த கதை. இதெல்லாம் படைப்பாளியினுடைய ஒரு பெரிய சக்ஸஸ். இன்றைக்கி ஒரு தினசரி பத்திரிகை, அதில் பழமொழிகள், ஒரு பழமொழி இடம் இருக்கிறத பொறுத்து போடுவோம். இன்றைக்கி ஒரு பழமொழி போட்டிருக்கான், கங்கையில் மூழ்கினாலும் பறவை ஆகுமா காக்கை. எனக்கு செருப்பை கட்டி அடித்த மாதிரி இருந்தது. கங்கையில் மூழ்கினாலும் காக்கை பறவை ஆயிருமா? முதல்ல காக்கை எதுக்கு அன்னப்பறவை ஆகணும்? ரெண்டாவது, கங்கை என்ன? நான் என்னுடைய கட்டுரையில் எழுதுவேன், எனக்கு என்னுடைய பழையாறு புனிதமானது. எங்கள் அப்பன் பாட்டை அவன் பாட்டை அவன் காலத்துலேருந்து குடிச்சு வளர்ந்துருக்கோம். நான் புனிதம் என்பது என்ன? அப்புறம் அழகாக இருக்கிறதெல்லாம் புனிதமானதா? அன்னம்ங்கிற பறவையை நீ பார்த்துருக்கியா? ஏன் கருப்பு அழகு இல்லையா? காகம் கருப்பாக இருக்கிறதுனாலும், ஃப்ரீலி அவைலபிளாக இருக்கிறதுனாலும், சிம்பிளாக இருக்கிறதுனாலையும் தான் காக்கா மீது அவ்வளோ அபவாதமாக நமக்கு. திருட்டு காக்கா, திருட்டு அதுக்கு தொழில் இல்லை. அது என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிலேயே மெம்பராக இருக்குது? நீங்கள் கையில் வடையை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அதுக்கு அது உணவு இருக்குது, சாப்பிட்டுக்குது. நான் கருப்பு எனப்படுவதுன்னு ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்கேன். இதை மாதிரியான சூழலில் தான் நம்ம வந்து இந்த இட்லிக்கார மணியக்காவையும் முக்திங்கிறதையும் இந்த மாதிரி கதைகளையும் படிக்கிற போது உற்சாகமாக இருக்குது. இது ஒரு பெரிய புது விதமான ஒரு வரவு. அவரை ஒரு குறுநாவல் சிறுகதையை தாண்டி ஒரு நாவலுக்கு வருமாறு ஒரு வேண்டுகோளோடு என்னுடைய வாழ்த்துக்களை. பண்பையும் நட்பையும் கொண்டிருப்பதால் இந்த அரங்கு அன்போடு நிறைந்து தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம். உலக இலக்கியங்களிலிருந்தும் சங்க இலக்கியங்களிலிருந்தும் தங்களுடைய நாடக அனுபவங்களிலிருந்தும் பல தரவுகளை எடுத்து கொடுத்திருக்கிறார். அவருடைய அந்த செறிவான உரை நம்முடைய அரங்கிற்கு ஒரு பெரும் பாக்கியம் என்று சொல்லலாம். நிச்சயமாக பண்பே பிரதானம், அழகு என்பது என்ன, எளிமைதான், அன்புதான் இல்லையா? புனிதம் என்பது நம்முடைய இந்த உணர்வு தான், எல்லோரும் சமம் என்ற நினைப்பு தான் என்பதாக அற்புதமான இந்த உரைக்கு நன்றி. தொடர்ந்து எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சிறப்புரை வழங்கிய சாகித்ய அகாடமி விருதாளர் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு அன்பினை பதிவு செய்துவிட்டோம்.